ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் உஷா ஜிகேஎம் ஸ்டுடியோ. இன்றைக்கி டெம்பிள் விளாக் சீரீஸ் 1ல் நீங்கள் என் கூட எந்த கோவிலுக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா காமாக்கியா கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் நீலாச்சல் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வந்து ஒரு தாந்திரீக வழிபாட்டு முறையுள்ள கோவிலாகும். மேலும் இது 51 சக்தி பீடங்களில் ஆதி சக்தி பீடமாக கருதப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. கோயிலுக்கு ஒரு பெரிய மித்தாலஜி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பொரு சமயம் தக்ஷன் வந்து யாகத்தை வளர்க்கும் பொழுது தனது மகளான தாக்ஷாயினி மற்றும் அவருடைய கணவர் சிவபெருமானை வந்து அழைக்காமல் விட்டுறாரு. இதை அறிந்து தாக்ஷாயினி கோபம் கொண்டு அந்த யாகத்தை தடுக்க முற்படுறாங்க. அவங்களால முடியாது போகவே அந்த யாகத்தை குதிச்சிடுறாங்க. இதை அறிந்த சிவபெருமான் வந்து அவரது உடலை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து தனது தோளில் சுமந்து உலகம் முழுவதும் அலைந்து ஊழித்தாண்டவோட ரொம்ப கோபமாக டான்ஸ் ஆடுறாரு. ஸோ இதை அறிந்த விஷ்ணு பகவான் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய சக்ராயுதத்தை ஏவி அந்த உடலை துண்டு துண்டாகும்படி செய்கிறாரு. அந்த உடல் பாகங்கள் வந்து இந்தியா முழுவதும் சிதறி விடுகிறது. அப்படி சிதறி விழுந்த இடங்கள் தான் சக்தி பீடங்களாக கருதப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த சக்தி பீடங்களில் 51வது சக்தி பீடமாகிய இந்த காமாக்கிய கோயில் வந்து யோனி விழுந்த இடம். அதாவது பெண்ணுறுப்பான கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய உலகம் வந்து உருவாவதற்கு உண்டான மூலாதாரமே அந்த யோனி. அந்த யோனி வழிபாடு தான் வந்து இங்கே வந்து முக்கிய சின்னமாக கருதப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. தாந்திரிக வழிபாட்டு முறை என்பது சிந்து சமவெளி நாகரத்திலிருந்து இருக்குது. அதில் வந்து சக்தி வழிபாடு என்பது சாக்தா வழிபாட்டு முறையில் ஒரு முக்கியமான அம்சமாகும். இந்த கோவிலை நுழைஞ்சோடனே பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சிலை அதை ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு உருவம் சரியாக தெரியலை. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் நம்மளை ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. முக்கியமான விசேஷ தினங்களில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த கம்பார்ட்மெண்ட்டில் அங்கே வந்து அமர வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக அவங்க உள்ளே அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல போய் பார்க்குறது வந்து உற்சவர் வந்து என்ன அப்படின்னா மூலாதார சக்கரத்தில் உள்ள ஒரு சிம்மாசனத்தில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற மலர்கள் அப்புறம் குங்குமம் இதெல்லாம் கொண்டு அர்ச்சனை செஞ்சு அதை அப்படியே மூடி வச்சுருக்குறாங்க. அப்போது நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இடது பக்கத்தில் வந்து ஒரு இலையில் வந்து 2 எருமத்தலை வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் அதோடய ரத்தமும் இருந்தது. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்போது அங்கே விசாரிக்கும்போது அன்றைக்கி பௌர்ணமி தினங்கிறனால ஸ்பெஷலாக வந்து ஒருத்தவங்க வந்து அம்பாளுக்கு வந்து பலி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அங்கே வந்து பலி வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்பட்டு வரதுனால அந்த எருமத்தலை அங்கே இருந்ததை நாங்கள் பார்த்தோம். இதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய புறாக்கள் அங்கே இருக்குது. இந்த புறாக்களையும் பலி கொடுப்பதற்கும் அப்புறம் வந்து ஆடு நிறைய அங்கே ஃபுல்லாகவே அந்த கோயில் ஃபுல்லாகவே ஆடு நிறைஞ்சிட்ருக்கு. அந்த ஆடுகளும் வந்து பலி கொடுப்பதற்காக தான் அங்கே வந்து விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தினமும் வந்து இந்த பலி கொடுக்கும் சம்பிரதாயம் வந்து இந்த தாந்திரிக வழிபாட்டு முறையில் வந்து முக்கியமாக இருக்கிறதுனால அங்கே வந்து இது வந்து ஒரு ரெகுலர் ப்ரொசீஜராக இருக்குது. உற்சவருக்கு பின்பக்கம் தான் அந்த கருவறையோட வழி இருக்குது. அந்த கருவறை எப்படின்னா அது ஆக்சுவலாக ஒரு கேவுங்கிறதுனால நம்ம பார்த்து பொறுமையாக தான் இறங்க வேண்டியிருக்கு. அது ஒரு பள்ளம் மாதிரி போகுது உள்ளே. அங்கே வந்து ஃபுல்லாக இருட்டு. அந்த பள்ளத்தில் வந்து போகிற வழியும் வந்து ஒழுங்காக இருக்காது. படிக்கட்டுகள் வந்து நேரான படிக்கட்டுக்களாக இல்லை. அந்த நேச்சுரலாக அந்த கேவுக்குள்ளே அந்த இது எப்படி இருக்குமோ வழி அந்த மாதிரி தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் விளக்கொலியில் வந்து அந்த யோனி படத்தை நம்ம பார்க்கலாம். அது மேலே ஒரு சிவப்பு கலர் கிளாத்தை விரிச்சிருக்கிறாங்க. அது மேலே இயற்கையாகவே ஒரு நீரூற்று இருக்குது. அதை நம்ம போனோடனே தொட்டு அதை வந்து குனிந்து வணங்க சொல்கிறாங்க. ரொம்பவே டிவைனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அங்கே உணர முடிஞ்சது. அந்த விளக்கு வெளிச்சத்தில் அமர்ந்து அந்த பூசாரிகள் வந்து இந்த கொண்டுட்டு போன அந்த சிவப்பு நிற துணி அப்புறமா அந்த குங்குமம் அப்புறம் அந்த சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற மலர்களை வச்சு அர்ச்சனை செஞ்சு அதை கொடுக்குறாங்க. அந்த துணியை எடுத்து கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிறது வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னு கருதி எல்லாருமே அந்த பூஜையை வந்து செய்கிறாங்க. இதுதான் அங்கே முக்கியமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். இது தவிர பார்த்திங்க அப்படின்னா அந்த கருவறையை விட்டு வெளியில் வரும்போது வெளிப்பிரகாரம் முழுவதுமே வந்து நிறைய வந்து அந்த ஆர்கிடெக்சரல் மார்வலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அழகான சிலைகளை நம்ம பார்க்க முடியும். இது பொதுவாக இந்த கோயில் வந்து 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த காமரூபா டைனஸ்டி மூலம் வெளிக்கொணரப்பட்டு அடுத்தடுத்து வந்த டைனஸ்டியில் வந்து இதனுடைய ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் வந்து மாறிக்கிட்டே வரதை நம்ம பார்க்கலாம். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ராக்கெட் இமேஜஸாக ராக்கெட் ஸ்கல்ப்சர்ஸாக நம்ம பார்க்க முடியும். இதில் அந்த ஆர்னமெண்டேஷன் ஒர்க் ஆகட்டும் அந்த ரிலீஃப் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஒரு நளினத்தோடு அந்த ஃபிகர்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது.
இங்கே நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு திருவிழா வந்து அம்புபாச்சி திருவிழா. இந்த திருவிழா எதுக்கு நடக்குது அப்படின்னா, வருடத்தில் வந்து ஒரு முறை, அதாவது ஜூன் மாதத்தில் போது இங்கே இருக்கிற அம்மனுக்கு வந்து மென்சுரேஷன் சைக்கிள், அதாவது மாதவிடாய், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் நடக்கும் என்று நம்பப்படுகிறது. அந்த டைமில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பக்தர்கள் வந்து எல்லா துணிகளும் அம்மனுக்கு போடுறதுக்காக கொண்டாந்து கோவிலில் கொடுத்துட்றாங்க. அது எல்லாமே அந்த யோனி பீடத்து மேலே கவர் பண்ணி வச்சிடுறாங்க. அந்த 3 நாள் வந்து கோவிலை அவங்க திறக்கிறது கிடையாது. 3 நாளைக்கு அப்புறமா அந்த கோவிலை ஓப்பன் பண்ணி அதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த துணிகளை வந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. அப்படி பிரசாதமாக கிடைக்கிற அந்த துணி நமக்கு கிடைச்சதுன்னா அது ரொம்ப புனிதமானது அப்படின்னு கருதி அவங்க அதை வாங்கிக்கிறாங்க. இந்த டைமில் வந்து நிறைய சாதுக்கள் வந்து இந்த கோவிலில் வந்து வந்து அங்கே தங்கி அதை ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுகிறார்கள். ஸோ பெண்மையின் பூரணத்துவமான அந்த கிரியேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த யோனியில் வந்து ஒரு பெரிய வழிபாட்டு முறையை இவங்க வந்து மேற்கொண்டு இன்றளவும் வந்து அதை நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. ஸோ நம்ம வழிபாட்டு முறையில் பெண்மைக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் இருந்தது அப்படிங்கிறத வந்து இந்த வழிபாட்டு முறையின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசமகா வித்யா என்று சொல்லக்கூடிய கல்வி, வித்தை, அறிவு, ஞானம் மற்றும் அனைத்து விதமான கலைகளுக்கும் அதிபதிகளான இந்த 10 தாந்திரீக வழிபாட்டு தேவிமார்கள் தான் இங்கே கும்பிடப்படுறாங்க. இந்த தசமகா வித்யா தேவிலாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காளி, தாரா, ஷோடசி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தா, துமாவதி, பகலாமுகி, மாதங்கி, அப்புறமா கடைசியில் கமலா. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் வழிபடக்கூடிய பெண் தெய்வங்கள். இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து பயங்கர சக்தி வாய்ந்தவையாக கருதப்பட்டு தாந்திரிக வழிபாட்டு முறையில் இன்றளவும் வழிபாடு செய்யப்படுகிறது. இந்த தாந்திரிக வழிபாடு என்பது ஒரு நல்ல குரு மூலமாக தான் நடக்கணும். இல்லைனா வந்து அது வேறு விதமான விளைவுகளை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது. இதில் சோடசி மற்றும் மாதங்கி, கமலாம்பிகா வந்து உள்ள அந்த கோவிலே இருக்கிறாங்க. வெளிப்பக்கமாக பார்த்தீங்கன்னா தாரா கோவில் இருக்குது. இதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க தாரா கோவில். இந்த கோயில் வந்து தாரா வழிபாடு என்பது புத்த மதத்தில் வந்து ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையாகும். லலிதா சகஸ்ரநாமம் தேவியின் நாமத்தை இவ்வாறு குறிப்பிடுகிறது: மகா தந்திரா, மகா யந்திரா அண்ட் மகா மந்திரா. அதாவது தந்திர, மந்திரம் மற்றும் மந்திர உச்சாடனைகள், சக்கரம் மற்றும் பீஜாட்சர மந்திரங்கள் மூலமாகவே வழிபடக்கூடியவள் இந்த சக்தி அப்படிங்கிறது தான் இதனோட பொருள். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தேவி மகாமித்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்தில் ஆக்கல், அழித்தல், காத்தல், அருளல், மறைத்தல் இது எல்லாமே இந்த சக்தியின் மூலமாகவே நடைபெறுகிறது. இந்த உலகம் முழுவதுமே சக்தியின் ஆளுமைக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிறத சக்தியுடைய அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து காட்டி இந்த கோவில்கள் வந்து இன்றளவும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கோயிலாக விளங்குகிறது. ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க என்னென்ன தசமகா வித்யாஸ் எல்லாமே. இந்த தசமகா வித்யா தாரா கோயில் இல்லாமல் கொஞ்சம் தூரம் நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி வரும்போது அதற்கடுத்து நம்ம இப்போ கொஞ்சம் காளி கோயிலையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த காளி கோயிலில் வந்து உள்ளே வந்து காளியோடைய பூஜைகள் நடக்குது. இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கோவில்களை பற்றியும் பழமையான கோயில்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரியணும்னா என்னுடைய சேனலான உஷா ஜிகேஎம் ஸ்டுடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.